சமீப காலமாக ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக புகைப்படங்களை நமக்கு விரும்பியமாறு மாற்றியமைக்கும் வசதி ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. மிகவும் எளிமையாகவும் குறைந்த நேரத்திலும் ப்ராம்ப்ட் கொடுத்து எடிட் செய்ய முடியும் என்பதால் இது இளைஞர்களிடையே வரவேற்பையும் பெற்றுள்ளது. சிலர் இதை தவறாக பயன்படுத்தி வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் ஆட்டோமொபைல் தொடர்பான ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி வந்த மணிகண்டன் சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருப்பவர். அவர்களை பல பெண்களும் பின்தொடர்ந்துள்ளனர். குறிப்பிட்ட ஒரு பெண்ணின் சமூக வலைதள பக்கத்தை சமீப காலமாக பின்தொடர்ந்து வந்துள்ளார் மணிகண்டன். அந்த பெண்ணின் புகைப்படத்தை பதிவிறக்கம் செய்து ஏஐ டூலின் மூலமாக ஆபாசமாக எடிட் செய்துள்ளார். சித்தரிக்கப்பட்ட நிர்வாண படங்களை அந்த பெண்ணுக்கு அனுப்பியதில் அந்த பெண் மிகவும் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதனால் பயந்து போன அப்பெண் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மணிகண்டனை பிடித்து விசாரணை நடத்தினார்கள். அதில் அவர் காவல்துறையிடம் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.